ஹாய் காய்ஸ், வெல்கம் டு த்ராட்டல் ராபிட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பெங்களூர் ட்ரிப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எந்த வண்டியில் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லெஜெண்டில் தாங்க வந்து கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிளைக்கு போய்ட்டு அப்படியே வந்து பெட்ரோல் போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தாங்க. இப்போ இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஒரு மொபைல் தாங்க இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பழனிலேருந்து நற்கில்பட்டின்னு அந்த ஊரில் இருக்கோம். அங்கேருந்து பார்த்தா கொஞ்சம் தான் வந்து இப்போ முன்னாடி வந்துட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு போன இதில் சொல்லியிருந்தீங்களா, நம்ம ஒரே பெட்ரோல் பம்பில் தான் பெட்ரோல் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து 2 சர்வீஸ் தான் வண்டி முடிஞ்சிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா பாரத்தில் தான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் பெட்ரோலு. இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே பாரத்தில் தாராபுரம் போகணும். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே தாராபுரம் போயிட்டு பெட்ரோல் போட்டு அங்கேருந்து அப்படியே விளாக் ஸ்டார்ட் பண்ணுறதாங்க. இதில் பெரிய ரிஸ்க் என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரூட் இங்கேருந்து வழி தெரியாதுங்க. மேப் பார்க்காம எப்படி போக போகிறோன்னு தெரியல. சரி, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ஆனில் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ தான் பார்த்தீங்கன்னா 2வது வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேங்க. இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. போக போக பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் பெட்டராக கொடுக்கலாம். எந்த ஒரு குறை எது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாம் இது பண்ணலாம். சரி, அவ்வளோதாங்க, நம்ம வந்து கிளம்பலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மீது எல்லாம் மோட்டோ விளாகில் வந்து பேசுகிறேன். அவ்வளோதாங்க, கிளம்பிட்டேங்க. அவ்வளோதாங்க, கிளம்பிட்டேங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டே வந்துட்டு இருந்தேங்க. மைக் ஒயர் கனெக்ட் பண்ணாமலே பார்த்தீங்கன்னா நான் வந்து இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேங்க. வந்துட்டே இருக்கும்போது தான் ரியலைஸ் ஆயிடுச்சு, என்னன்னு பார்த்தா மைக் ஒயரே கனெக்ட் பண்ணலைங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளூடூத் மைக்கில் வந்து நம்ம கனெக்டில் தான் இருந்துச்சு. என்னாலும் அது வந்து நாய்ஸ் ரொம்ப அதிகம் இருக்குங்க. ஆனால் நம்ம மைக்கில் பார்த்தீங்கன்னா வந்து பைக் சவுண்டே கேட்க மாட்டேங்குங்க. உங்களுக்கு தெரியுதா? இப்போ நான் த்ராட்டல் கொடுக்குறப்ப கேட்குதா என்னன்னு தெரியலைங்க. ஆனால் மைக் சவுண்டே சுத்தமாக பார்த்தீங்கன்னா, சாரி, பைக் சவுண்டே பார்த்தீங்கன்னா மைக்கில் கொஞ்சம் கூட கேட்கலைங்க. நம்ம வீடியோவில் போன இதில் சொல்லியிருப்போம், பார்த்தீங்கன்னா மைக்கில் வந்து கொஞ்சம் கூட வண்டியோட சவுண்டு கேட்க மாட்டேங்க. சீக்கிரம் வேறு மைக் சேஞ்ச் பண்ணுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பைக்கோட சவுண்டும் கொஞ்சம் கேட்கணும், நம்ம வாய்ஸும் கொஞ்சம் க்ளீனாக கேட்டால் தாங்க வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். மாப்பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பெட்ரோல் அடிக்கணுங்க. பெட்ரோல் சுத்தமாக நம்ம ரேபிட்ல இல்லைங்க. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து கிளம்பி போயிட்டோங்க. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து போனால் பார்த்தீங்கன்னா வந்து ஹைவே வரும். ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோல் பங்க் இருக்குங்க. அங்கே பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைய வாட்டர் சர்வீஸ் பண்ண போகிறோங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டயர்லாம் ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா நம்ம இருந்த ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து டஸ்ட்டு மண்ணெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்பாட்டுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஸோ அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு யாருன்னா வந்து நம்ம வீடியோ யாருன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ஆளில் வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட் போடாமல் யாரும் வண்டி எடுக்காதீங்க. நான் இன்ட்ரோவிலே சொல்லணும்னு நினச்சேங்க. சரி, பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோல் வந்து அவங்க போகுமா என்னன்னு தெரியலைங்க. சும்மா பார்த்தீங்கன்னா இது தெரியுதா பாருங்கள், பெட்ரோலே பிளிங்க் ஆகிட்டு இருக்குதுங்க. பெட்ரோல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட இல்லை. போய் தான் நம்ம பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போடணும். அதேமாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2 மொபைல் இல்லைங்க, ஒரு மொபைல் தான் இருக்குது. என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலைங்க. இதில் தான் போயிட்டு நம்ம வந்து லொக்கேஷனும் ஒரே மொபைலில் தான் பார்த்துக்கணும், வீடியோ நம்ம விளாக் பண்ணுறதும் ஒரே மொபைலில் தாங்க பண்ணணும். ரொம்பவுமே கஷ்டங்க. அடிக்கடி பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலை கழட்டி மவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. என்ன பண்ணுறது, சீக்கிரமே கேமரா வாங்கிடலாங்க. அவ்வளோதான், வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சுல்ல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா வந்து நம்ம வாங்கிடலாம். இப்போ போனோம் வந்து இன்னும் ஒர்க்கு தாங்க. இப்போ அங்கே வந்து ஏன்னா பிளேஸ்க்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைம் இல்லை பிளேஸ்க்கு வந்து போகிற மாதிரி. ஏன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வண்டி கொஞ்சம் மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்குதுங்க. வண்டியெலாம் நல்லா மெயின்டைன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ட்ரிப் போவோங்க. டைம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக இதில் வந்து 12:06 ஆகுதுங்க பைக்கில் வந்து. ஆனால் சரியாக இதில் டைம் கரெக்டாக ஓடுதான்னு தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா பைக்கில் 12:06ங்க, 12:06ங்க. இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து இதுக்கு போயிட்டு வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே ஒரே ஹைவே தான் நினைக்கிறேங்க. போன வாட்டி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா போயிட்டுங்க, நம்ம கூகுள் மேப்பே நம்பக்கூடாதுங்க, ஃபுல்லாக மாற்றி விட்டுருச்சுங்க. அதுனா ஏதோ பட்டியில் தாங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த ஊர் பேர். அந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஊர்லேருந்து ஃபுல்லாக சுத்த விட்டுருச்சுங்க. ஆனால் ரோடு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சுங்க. அப்படியே வளைஞ்சு ரோடு சூப்பராக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பெட்ரோல் இல்லை. இங்கேருந்து அவ்வளோ தூரம் நம்ம போகணுன்னா ஃபுல்லாக சுற்றி விட்டுருச்சுங்க. நாம்
பெங்களூரை ரீச் பண்ணிட்டு உள்ள வந்து ஒரு 5 கிலோமீட்டர் போயிட்டேங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஆஃப் ஆயிடுச்சுங்க வண்டி. அப்புறம் வந்து அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளுங்க. ஏன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் இந்த ஸ்டார்டிங்கில் வண்டியை ட்ரைவ் பண்ணாதீங்க, 2 லிட்டர் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா நம்மளை சுத்த விட்டுட்டாங்க. ஃபுல்லாக சுத்த விட்டு பெட்ரோல் ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணி வச்சிட்டாங்க. என்ன பண்ணுறது, அது ஒரு விளாகை மேக் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா இப்போ போய் தான் நம்ம வந்து பெங்களூரில் இந்த மொபைல் வந்து வாங்கினோம். அதுக்கு முன்னாடி இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சுங்க. இல்லைன்னா அதிலே பார்த்தீங்கன்னா நம்ம விளாக் பண்ணியிருப்போம். ரொம்ப காற்று சவுண்டு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. எனக்கு காதே வலிக்குதுங்க. மைக்கில் எந்த அளவுக்கு கேட்குதுன்னு தெரியல. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து 5வது வாட்டியாக விளாக் பண்ணுறேங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ விளாக் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த பிளேஸையும் இப்போ நான் வண்டி ஸ்டார்ட் பண்ண பிளேஸும் பார்த்தீங்கன்னா வேறு வேறையாக இருக்குங்க. ஒரு 4-5 இடத்துல வந்து ஆங்கிள் கரெக்டாக இருக்கா அப்படி இப்படின்னு பார்த்துட்டு இருந்தேங்க. எல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு தாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணி போயிருக்கோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து விளாகர்ஸ் வந்து மோனோ மைக் தாங்க யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மைக் நேமே என்னன்னு தெரியாதுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆக்சசரிஸ்லாம் வாங்கணும் இல்லையா, மைக் மவுண்ட் சாரி மொபைல் மவுண்ட் பண்ணுறது, அது கூட பார்த்தீங்கன்னா மைக் வந்து செட்டு அது கூட வந்துருந்துச்சுங்க. அதில் வந்து எந்த ஒரு யூஸ்வல் மேனுவல் எதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்கல. அதில் கொடுத்துருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா அது என்ன கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சீக்கிரம் மைக் மாற்றிடலாங்க. ஏன்னா இதில் வெறும் பேசுறது மட்டும்தாங்க கேட்குது. பார்த்தீங்களா, இடிக்கிட்ட போய் சடனாக வந்துட்டாருங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரே பார்த்தீங்கன்னா நின்றுட்டாரு. ரோட்லலாம் போகும்போது ஃபஸ்ட்டு மெயினாக பார்த்துக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறேன் அதிகமாக வந்து தமிழ்நாட்டில் நம்ம இதை பொறுத்தளவுக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டே போடாமல் தாங்க ஓட்டுறாங்க பசங்க. எப்படின்னா அதை மாதிரி பண்ணுறதால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து விளாக் பண்ணுறவங்களே பார்த்தீங்கன்னா வந்து தப்பாக ஒரு மோட்டிவேட் இக்னோர் பண்ணி பேசிடுறாங்க. நாங்கள் வந்து தப்பாக மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நாங்கன்னா விளாகர்ஸ் எல்லாருமே தாங்க. நான் இதெல்லாம் விட்டுருங்க, இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் இருக்குங்க. ஃபாரஸ்ட்டில் போகும்போது அந்த ஃபீலே வேற மாதிரிங்க. அப்படியே அப்படியே இந்த ரோடு இப்படியே பார்த்தா இப்படியே போகாதா லாங்கா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுங்க. ஒரு 5 கிலோமீட்டர் கிட்ட வந்து வரும்னு நினைக்கிறேன். ரோடு வேற மாதிரி இருக்குங்க. அந்த நேச்சுரல் இயற்கையான அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அந்த ஒரு படத்தில் கூட சொல்லிடுவாங்களே, இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தால் பொங்கிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாங்க இருக்கும் அந்த பிளேஸ் எல்லாமே. நம்ம வந்து ஹைவேக்கு வந்தாச்சுங்க. சிக்னல் இருக்கா இதுக்கு? போலாமா? அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தாண்ட ரெட் சிக்னல் போட்டுருந்துச்சிங்க. அதனால கேட்டுக்கிட்டுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அண்டாண்டது பார்த்தீங்கன்னா க்ரீன் சிக்னல் போட்டுருந்துச்சு, இதான் 2 ரெட் சிக்னல் போட்டுருந்துச்சா, அதனால போலீஸ் அண்ணா அங்கே இருந்தார். அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அப்படியே கேட்கல, அவரே பார்த்தீங்கன்னா வான்னு சொல்லிட்டாருங்க. நம்மளும் அப்படியே வந்தாச்சுங்க. அவ்வளோதாங்க. அந்த ஃப்ரிட்ஜு நம்ம ஏறி கீழே இறங்கணும்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது பெட்ரோல் பங்க்கு. அங்கேருந்து பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே போகிறதாங்க. தெரியுதாங்க, பாரத் பெட்ரோல் வந்துருச்சுங்க. அது கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பஜாஜ் ஷோரூம் இருக்கு. அங்கே போயிட்டு நம்ம அப்படியே கேட்டுகிட்டே போயிடலாங்க. இது வாட்டர் சர்வீஸ் பண்ணணும்னா அப்படின்னு சொல்லி ஸ்டோர் ரூமில் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியாதுங்க எனக்கு. ஏன்னா நம்ம சர்வீஸ் விட்டால் பண்ணுவாங்க, நம்ம நார்மலாக எடுத்துகிட்டு போனால் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியாதுங்க. அவ்வளோதாங்க, நம்ம பாரத் வந்து வந்தாச்சுங்க. அப்படியே பெட்ரோல் போட்டு போயிட்டே இருக்கலாங்க. நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அதிகமாக அடிச்சிட்டு இருந்துச்சுங்க. எவ்வளோ லிட்டர் எதுவுமே தெரியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா தாங்க தெரியுது நம்ம டேங்க் 15 லிட்டருங்க. அக்கா 12 லிட்டர் போடுங்கக்கா. நீங்கள் வந்து ரோட்லலாம் போகும்போது நோட் பண்ணியிருக்கீங்களா, ரொம்ப லாங்கான வண்டியில் நின்று பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரில் வந்து ரொம்ப லென்த்தாக வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் தாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னென்னா என் ஃப்ரெண்ட்ஸுங்களே சொல்லியிருக்காங்க, ஃப்ளைட்டோட ரெக்கை அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அதை நம்பிட்டு இருப்பேங்க. இப்போதான் தெரியுது அது என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன். தெரியுதுங்களா உங்களுக்கு? இருந்து தெரியல, இருங்க இங்கே ஒரு முன்னாடி
முன்னாடி காட்டுங்க. அங்க தெரியுதுங்களா உங்களுக்கு? மேல அந்த தென்னை மரம் இருக்குல்ல, அங்க பாருங்க மேல. அந்த இடத்துல தெரியும் உங்களுக்கு லைட்டா. அந்த ஃபேன் தாங்க அது வந்து. நான் என்ன நினைச்சிருந்தேன், ஃப்ளைட்டோட வந்து அந்த ரெக்கை தான் சைட்ல வருது பாத்தீங்களா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வண்டியில தூக்கிட்டு வராங்க அப்படின்னு நினைப்பேன். ஆனா பாத்தீங்கன்னா இங்க வந்து எவ்வளவு சின்னதா தெரியுதுங்க. பார்க்கவே நம்மளுக்கு ரொம்ப சின்னதா தெரியுது. ஆனா அது ரோட்ல இருக்கும்போது பாருங்க, இங்க இருந்து அவ்வளோ லென்த் இருக்குங்க. நான் ஆனா அது எப்படி அவ்வளவு வெயிட் எடுத்து ஃபிட் பண்றாங்க, அதுல வந்து கனெக்ஷன் கொடுத்து எல்லாம் பண்றாங்கன்னு தெரியல. அது வந்து கரண்ட் எடுக்கிறதுன்னு நினைக்கிறேன், நான் நல்லா தெரியும் அது வந்து. ஆனா அது எப்படி இவ்வளவு தூரம் தூக்கி அது மேல வைக்கிறாங்கன்றது தெரியலங்க. தெரிஞ்சு இந்த அது என்ன சொல்லுவாங்க, நம்ம பசங்களை கூட சொல்லுவாங்களே கொக்லீன் வண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது வந்து பேர் வந்து வேற, பசங்க அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த வண்டியில் தாங்க எனக்கு தெரிஞ்சு, அந்த வண்டியில் தாங்க அதை வந்து ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா 3 ரெக்கையுமே ஃபிட் பண்றது ரொம்ப ரிஸ்க் தாங்க. வந்துட்டுங்க பாத்தீங்கன்னா வந்து இப்போ வந்து என்னது, திருப்பூர் பார்த்தீங்கன்னா இங்க வந்து 34 கிலோமீட்டருங்க. காங்கயம் 24 கிலோமீட்டர். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காங்கயம் தான் அந்த ரூட்டு தாங்க வந்து போறோம். காங்கயம் ரூட்டு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போக போறோம். ஃபீட் பிரேக் பாருங்களேன், இந்த ஒன்னெல்லாம் வைக்க மாட்டாங்க, அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஜம்ப் தான். செம்மையா இருக்குங்க அது எகிறதுக்கு. நம்ம வீட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா பாரத் பெட்ரோல் பங்கே இல்லை. இங்க பார்த்தீங்கன்னா போற வழியில் நிறைய இருக்குங்க. இங்க பார்த்தீங்களா, அங்க ஒரு பாரத் பெட்ரோல் பங்க். ஐசரை ஓப்பனே பண்ண முடியலைங்க, பயங்கரமா விண்ட் பிளாஸ்ட் ஆகுதுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து விளாக் பண்றாங்க. இதெல்லாம் வியூ எல்லாம் பார்க்க பேசவே தோணலைங்க. அது அப்படியே ஒரு மாதிரி அதை ஃபீல் பண்ணணும், அந்த மாதிரி இருக்குங்க. பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு, ரொம்ப அழகா இருக்குங்க ரோடு எல்லாம். அவ்வளோ நேச்சுரலா சூப்பரா இருக்கு. வீடியோ ஓடிட்டு இருக்கா ஆஃப் ஆயிடுச்சான்னு தெரியலையே. ரெக்கார்ட் ஆயிட்டு தாங்க இருக்கு. அவ்வளோ அழகா இருக்கு. மாப்பிள்ளையும் பார்த்தீங்கன்னா சும்மா வேற மாதிரி போறாங்க. பாருங்க சொன்னல, இப்போ ஒரு நோட் பண்ணீங்களா, சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹெல்மெட் வச்சிருக்காரு, ஆனா பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போடலை. ஹெல்மெட் போடாம இதுல வச்சுட்டு போறாரு. இதுதாங்க நிறைய பேர் பண்ற தப்பே. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ற தப்பே பார்த்தீங்கன்னா இதுதான். ஹெல்மெட் வச்சிருப்பாங்க ஆனா போட மாட்டாங்க. அப்ப எங்கன்னா போலீஸ்கிட்ட மாட்டி 500 ரூபாய் ஃபைன் கட்ட வேண்டியது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டா வந்து அவங்களுக்கு கழுத்து வலிக்குது, அது அந்த மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போட மாட்டாங்க. என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படிதான் இருக்கும். அது வந்து போட போட தாங்க பழகும். அந்த அந்த போட போட டபுள் மீனிங் யாரும் கமெண்ட் பண்ண வேணாம். ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் ஆகணுங்க ஃபர்ஸ்ட். நம்ம கழுத்துக்கு நம்ம பெயின் இருக்காமல் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஹெல்மெட் கிளீனாக நம்ம ஹெட்ல ஃபிக்ஸ் ஆகணும். அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெல்மெட் வாங்கி வச்சிருக்கணும் மெயினு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் போட்டுட்டே இருந்தீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு 1 வீக்ங்க, 1 வீக்ல பழகிருங்க. எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் தான். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுங்க, ஹெல்மெட்டே பார்த்தீங்கன்னா சரியான வெயிட் இருக்கு. அந்த ஹெல்மெட்ல ஃபோன் மவுண்ட் பண்ணா எவ்வளோ வெயிட் இருக்கும் நீங்களே நினைச்சு பாருங்க.
ஃபோனு, அந்த ஃபோன் மவுண்ட் பண்ணுற அந்த ஆக்சசரிஸ் எல்லாம் வச்சு நம்ம வந்து லாக் பண்ணியிருக்கோம். அப்போ எவ்வளோ வெயிட் இருக்கும். அதுதான் என்னன்னா, இப்போ எனக்கு பெயின் அந்த அளவுக்கு இல்லைங்க. நான் வந்து போட்டு பழகிடுச்சு கொஞ்சம் அந்த அளவுக்கு. ஹெல்மெட் போட்டு நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சுங்க கழுத்துல பெயினா. அதனால வந்து நல்லா பழகிடுச்சு இப்போ. இதான் வருதுங்க. நிமிஷம் நம்ம வண்டி சைடில் போட்டு ஃபுல்லாக செக் பண்ணிக்கலாங்க. கூகுள் மேப் ஒரு வாட்டி போன வாட்டி என்ன ஆயிடுச்சுன்னா சுத்த விட்டுருச்சுங்க. ஹாய் காய்ஸ், நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து பெங்களூர் வந்து ரீச் ஆயாச்சு. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து சார்ஜர் டெத் ஆயிடுச்சுங்க. சார்ஜர் டெத் ஆனதால் பார்த்தீங்கன்னா வண்டியிலே சார்ஜர் போட்டதால் ரொம்ப ஸ்லோவாக சார்ஜர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பெங்களூர் உள்ளே ரீச் ஆயாச்சுங்க ஃபுல்லாக. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜரும் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது ஃபோனில். சரிங்க, கொஞ்சம் தூரம் கொஞ்சம் கிளிப் நைட் ஆயிடுச்சு, கொஞ்சம் கிளிப் போடலாம் சொல்லிட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பெங்களூர் வந்து எப்போயே வந்தாச்சு. இங்கே வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிவிட்டு வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சுங்க. போகலாமா? போகலாம், பார்த்துக்கலாம். அதாங்க சிக்னலுங்க. பெங்களூர் வந்தாலே இது ஒன்றுங்க, சிக்னலில் மாட்டிக்கிறோம். நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அந்த லால்பாக் ஆப்போசிட்டில் தாங்க இருக்கும். சாந்தி நகர் பஸ் ஸ்டாப் கிட்ட பார்த்தோன்னா இங்கே இருக்கும் பெங்களூரில். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க, விநாயக் நகர் தான் நம்ம போகிற ஸ்பாட் வந்து. இப்போ சரி, சார்ஜர் ரொம்ப கம்மியாக இருக்குது பார்த்தீங்கன்னா. இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே ஆஃப் ஆனாலும் தெரியாதுங்க. ஏன்னா வீடியோ ரன்னிங்லேயே பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்க்ரீன் ஆகிடுது மொபைலில். ஆனால் வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு தாங்க இருக்குது. சிக்னல் விட்டாச்சுங்க. பெங்களூர் தாங்க டாப்பு. ஃபஸ்ட்டு டிராஃபிக்லேயே ஃபஸ்ட்டு பிளேஸ் பார்த்தீங்கன்னா பெங்களூர் தாங்க. அவ்வளோதாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக எல்லாம் இதாகிடுச்சிங்க. நம்ம வந்து ஒரு பிளான் போட்டால் அது ஒரு பிளான், அதாவது நாம் ஒன்று நினச்சா அது ஒரு நடக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது நம்மளுக்கு தாங்க கரெக்டாக நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா வர வழியிலே ஃபுல்லாக சார்ஜர் டெத் ஆகிட்டு நம்மள விளாகே எடுக்க முடியாமல் ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா வண்டியிலே சார்ஜர் போட்டு தாங்க அந்த சார்ஜர் கொஞ்சம் கிளிப்பே. என்னாச்சுங்க, ஆஃப் ரோடிங்கே பரவாயில்லைங்க, ரொம்ப மோசமாக இருக்குங்க இங்கே. இப்போ வந்து பார்த்தா நம்ம கரெக்டாக வந்து வில்சன் கார்டனில் இருக்கோம். இங்கே வந்து கொஞ்சம் தூரம் தாங்க, பக்கத்தில் வந்தாச்சு. இந்த ரைட் எடுத்துகிட்டு அங்கே ஒரு சின்ன வேலை இருக்குங்க, அதை முடிச்சுட்டு அப்படியே போயிடலாங்க. கடை இருக்கா இல்லையா? இருக்குதுங்க, இந்த கடையில் ஒரு சின்ன வேலை இருக்குது. வண்டி இங்கே எங்கன்னா பார்க் பண்ணுங்க, நம்ம இங்கே பார்க் பண்ணிடலாங்க. சரிங்க, அந்த கடைக்கு போயிட்டு வந்து ஒரு 5 மினிட்ஸ் விட்டு விளாக் ஸ்டார்ட் பண்ணுறேங்க. அவ்வளோதான் கைஸ், கடைக்கு போயிட்டு வந்தாச்சு. எம்ஐ பாக்ஸ் நினச்சோடனே யாரும் சாரி எம்ஐ கவர் நினச்சேன், ஃபோனு நினச்சிடாதீங்க கைஸ். இது பார்த்தீங்கன்னா வந்து பானிபூரி இல்லை, மசால் பூரி. இவங்க வந்து அந்த கவரில் தான் கைஸ் தராங்க. அவ்வளோதான், பார்த்தா வண்டியை பின்னாடி எடுத்துக்கலாம்.
அதான் guys. கிளம்பியாச்சு. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் வந்தாச்சுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 200 மீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேங்க. இங்கேருந்து 200 மீட்டர் கூட இல்லை, அதுக்கும் கம்மி தான் வரும்னு நினைக்கிறேன். அதுதான் பார்த்தா நம்ம வந்து வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. இங்கேருந்து ஒரு ரைட்டு, திரும்ப ஒரு லெஃப்ட்டு, ரிட்டன் ஒரு ரைட்டுங்க. அவ்வளோதான், வீடு வந்துடும். அவ்வளோதாங்க, இந்த ரைட் வந்தாச்சா. பார்த்தீங்களா இல்லையா, சும்மா ஜெட்டு மாதிரி வருது. பெங்களூர் அவங்க நிறைய பேர் மிரர் பார்த்தே ஓட்ட மாட்டாங்க. எல்லாரையும் சொல்ல, சில பேர் அப்படிதாங்க இருக்காங்க. பக்கத்துலேயே வந்தாச்சு. இந்த பிளான் தான் பார்த்தீங்கன்னா வந்து சொதப்பிடுச்சு. நெக்ஸ்ட் பிளான் பார்த்தீங்கன்னா நல்லா வெற்றிகரமாக கரெக்டாக பவர் பேங்கோட போகணுங்க. நெக்ஸ்ட் பிளான் தான் பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் இல்லாமல் வண்டி எடுக்கவே கூடாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா வண்டி ரொம்ப ஸ்லோவாக சார்ஜ் ஆகுதுங்க. எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். வேற எதுவும் யூஸ் பண்ண முடியாது. சரி, அவ்வளோதான் கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வந்தாச்சு. நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். எந்த நிறை குறை இது இருந்தாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ தான் பார்த்தீங்கன்னா வந்து இதாகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்த கண்டென்ட் இன்னும் பெஸ்ட்டாக கொடுத்துடலாம். ஓகேவா? அவ்வளோதான் கைஸ். இந்த ரைட் எடுத்தால் வீட்டுக்கு வந்தாச்சு கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ். இங்கே தான் வண்டி நம்ம பார்க் பண்ணிவிட்டு கிளம்ப போகிறோம். ஸோ மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஹெல்மெட் போடாமல் யாரும் வண்டி எடுக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமாக சந்திக்கலாம். பாய்.